நிலத்தடி நீரோட்டம் காணும் உலகத் தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவனர் ஏழுமலை. உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே உள்ள பாலாபுரம் என்கிற கிராமத்தில் திருமலை என்பவருடைய தோட்டத்தில் ரீபோர்வெல் ஓட்டணும். அந்த ரீபோர்வெல்லில் தண்ணீர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். கடந்த ஒரு 2 வருடத்துக்கு ஆகும். அப்போ இந்த போர்வெல் ஓட்டிருந்தோம். அதில் எப்படி தண்ணீர் வருது, இப்போது இந்த போர்வெல்லில் ரீபோர்வெல் ஓட்டின பிறகு எப்படி தண்ணீர் வருதுன்னு சொல்லிட்டு அதையும் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போயிட்டு பாருங்கள். இந்த போர்வெல் ஏற்கனவே 295 அடி போடப்பட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 500 அடி ஓட்டிருக்கிறோம். அதாவது 505 அடி வரைக்கும் ட்ரில்லிங் ஆகிருக்குது. இதை ஏன் இப்போ ட்ரில் பண்ணோம் அப்படின்ற காரணத்தை அதையும் நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஏற்கனவே போட்டிருந்ததில் சரியான முறையில் பழுப்புங்கள்லாம் பேக்கிங் பண்ணாமல் போயிட்டு கொஞ்சம் இடையூறு ஏற்பட்டதுனால தான் மறுபடியும் ட்ரில் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக ஆச்சு. எல்லாத்தையுமே புதுசாக பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன் இதை 500 அடி வரைக்கும் ஓட்டணும் அப்படின்னா, ஒரு சராசரி போர்வெல்லுங்கிறது என்ன தான் மேலே தண்ணி வந்தாலும் ஸ்டோரேஜ் பண்ணணும், தண்ணீர் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக தான் அவ்வளோ பண்ணியிருந்தோம். இன்னும் சில காரணங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம சில விஷயங்களை வெளிப்படுத்திக்க முடியாது. ஒரு போர்வெல் ஏன் ட்ரில் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த விவசாயியோட நலன் கருதி தான் அதை நான் உங்களுக்கு மறைக்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சரி, இப்போ அந்த ரீபோர்வெல் வீடியோஸ் தண்ணீர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களை போல் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை. வணக்கம் உறவுகளே.